ஹாய் டீஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னை அழகி இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில் டிப்ளமோ எக்ஸாம் வர இருக்கு. இந்த டிப்ளமோ எக்ஸாமில் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நம்ம எக்ஸாம் பேப்பருடைய லாஸ்ட் இலங்கை ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம எக்ஸாம் நடத்தணும் இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன். நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான எக்ஸாமும் வருஷத்துல 3 முறை நடந்துகிட்டு இருக்கு. இதுல இப்ப மார்ச் லாஸ்ட்ல நடக்க இருக்கு, 29ஆம் தேதி. அதுக்கான எக்ஸாம் பேப்பர், அதாவது அதுக்கான கொஸ்டின் கிடையாது, அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி நீங்க கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதையும், இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றதையும் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு படிச்சு காமிக்க போறேன். கொஸ்டின் பேப்பர் படிக்கலாமா? இதோடைய மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண். அதுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை நான் லாஸ்ட் போட்டோஸா உங்களுக்கு கொடுத்துறேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல இருக்கு. அதுல 10 கொஸ்டின் இருக்கு. அந்த 10 கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இதுல எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. இதுல கிரீம் ப்ளீச்சுடன் டேஷ் சேர்த்து கலக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. கிரீம் ப்ளீச்சுடன் டேஷ் சேர்த்து கலக்க வேண்டும். கிரீம் ப்ளீச்சோட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ஆக்டிவேட்டர். இதுதான் ஆன்சர். ஹேர் ஸ்பா, ரெண்டாவது ஹேர் ஸ்பா பண்ணிய பிறகு அயனிங் கொடுக்க கூடாது. சரியா தவறா? ஹேர் ஸ்பாவுக்கு அயனிங் கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கலாம் அப்படின்னா என்ன, கொடுக்க கூடாதுன்னு கேட்டா எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுதான். இதுல ஹேர் ஸ்பா பண்ணிய பிறகு அயனிங் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. உண்மைதான், அயனிங் கொடுக்க கூடாது. அதனால இந்த விடை வந்து சரி. மூன்றாவது வந்து டீப் கிளென்சிங் என்பது என்ன? டீப் கிளென்சிங் அப்படின்றது ஒரு ஸ்க்ரப். அது ஒரு விடையில வரும்போது டீப் கிளென்சிங் என்பது டேஷ் அப்படின்னு இருக்கு. அப்ப டீப் கிளென்சிங் என்பது ஸ்க்ரப் அப்படின்றது ஆன்சர். நான்காவது ஐப்ரோ வைக்க உதவும் பிரஷின் பெயர். ஐப்ரோ, நம்ம ஐப்ரோஸ் டிராயிங் பண்றோம்ல, அந்த பிரஷோட பேர் என்ன? அதுக்கு டேஷ் கொடுத்திருக்காங்க. ஆங்கிலன் பிரஷ். இதுதான் ஆன்சர். ஸ்மூத்திங் செய்யும் போது தலையில் ஆயில் வைத்திருக்க வேண்டும். சரியா தவறா? சரியா தவறா? உங்களுக்கே தெரியும், ஆன்சர் நீங்களே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தவறு. ஆறாவது வந்து ஸ்கின் அடுக்குகள் டேஷ் வகைப்படும். ஸ்கின்னோட அடுக்குகள் டேஷ் வகைப்படும். ஸ்கின்னோட அடுக்குகள் எத்தனை? அடுக்குகள் வேற, வகைகள் வேற. இது நிறைய பேர் தப்பு செய்வீங்க. அடுக்குகள் எத்தனை, வகைகள் எத்தனை தெளிவா எழுதணும். ஸ்கின்னோட அடுக்குகள்ன்றது 3 லேயர். அதுதான் டேஷ் வகைப்படும்னா 3 அப்படின்னு நீங்க கொடுக்கணும். ஏழாவது ஹேர் கலரிங் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? ஹேர் கலரிங் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஹேர் கலரிங் வந்து எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க நாட்களா அதுல குறிப்பிடக்கூடாது. ஹேர் வாஷை பொறுத்து அமையும் அப்படின்றது தான் ஆன்சர். எத்தனை நாட்கள்னு நீங்க அதுல மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹேர் வாஷ் நம்ம பண்றதை பொறுத்து தான் என்ன இருக்கும், ஹேர் கலர் வந்து ஃபேட் ஆகிறதும் ஃபேட் ஆகாம இருக்கிறதும். 8 ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் முகத்தில் பிம்பிள்ஸ் உள்ளவர்களுக்கு செய்யலாம். சரியா தவறா? ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் அப்படின்றது என்ன, நம்மளோட வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல்ன்றது பிம்பிள்ஸ்க்காகவே ஸ்பெஷலா பண்ணக்கூடியது தான். அப்ப இதுல செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா தவறா? சரி. 9வது கொஸ்டின் ஃபேஷியல் செய்த பிறகு என்ன கிரீம் கொடுக்க வேண்டும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேஷியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்? சன்ஸ்கிரீன் லோஷன். 10வது கொஸ்டின் வேக்ஸ் செய்வதால் டேஷ் அகற்ற முடியும். முடி. இதுதான் ஆன்சர். 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பக்காவா நீங்க எழுதிருவீங்க. அதனால உங்களுக்கு 20 மார்க் ஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்ப 20 மார்க்க நீங்க எடுத்துடலாம். எக்ஸாம்னாலே ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் எல்லாம் நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸ்ல நீங்க பயப்படவே தேவையில்ல. உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கக்கூடிய பேசிக் நோட்டு, அட்வான்ஸோடைய நோட்ஸ், இது ரெண்டத்தையும்
நீங்க அழகா ரெக்கார்ட் நோட் எழுதும் போது தெளிவா படிச்சுட்டே எழுதுனீங்கனாலே இதுக்கான ஆன்சர்லாம் சூப்பரா எழுதலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ்ன்றது பேசிக் அட்வான்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்கோம். அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்க டிக் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஒவ்வொரு கிளாஸையும் நீங்க ஆன்சர் எழுதிக்கிட்டீங்கன்னா நோட்ஸை பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி. பொறுத்துக 2வது ரோமன் லெட்டர் பொறுத்துக. பொறுத்துகையுடையது பாருங்க கொடுத்துருக்கு. 5 கொஸ்டின் 5 ஆன்சர். இந்த 5 ஆன்சரும் மாறி மாறி இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி நேருக்கு நேரா எழுதணும். பொறுத்துகை எப்படி எழுதணும்னா கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் இப்படிதான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதுல பொறுத்துகையில இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் கிளாத், கல்வானிக், ஹேர் கலர், கருந்திட்டுகளை மறைப்பது, கெரட்டின். இந்த 5 விதமான கேள்விகள் கொடுத்திருக்காங்க. இந்த 5 விதமான கேள்விகளுக்கும் பதில் டெவலப்பர், கன்சிலர், ஹேர் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் டைட்னிங், ஸ்கின் டைட்னிங் மாஸ்க், மங்கு சிகிச்சை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கான என்ன கொடுக்கணும்? கரெக்டான ஆன்சரை பொறுத்துகையில எழுதணும். இந்த பொறுத்துகையும் இப்ப நான் படிச்சதை அழகா நீங்க நோட் எடுத்து எழுதுங்க. அதுக்கான ஆன்சரை நீங்க முடிச்சு நம்ம வாட்ஸ்அப் குழுல அனுப்புங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். பொறுத்துகள் ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணி வாட்ஸ்அப் குழுல அனுப்புங்க. ஒருவேளை கமெண்ட் பாக்ஸ்லயே நீங்க பொறுத்துக்கை அழகா எழுத முடியினாலும் எழுதலாம். அதை ஒரு டைம் ஸ்லோவா நீங்க படிச்சீங்கனாலே அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவையேனும் 8 வினாக்களுக்கு விடையளி. இது 5 மார்க் கொஸ்டின். 8 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 11 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப 11 கொஸ்டின்ல 8 கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் எழுதினா போதும். மீதி 3 கொஸ்டின் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு டஃப்பான கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின் இருந்ததுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் படிக்கலாமா? கிளென்சிங்கின் வேலைகள் என்ன? அதை யாரெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிளென்சிங்கின் வேலைகள் என்ன? ஸ்கின்னோடைய மேல் லேயரை கிளியர் பண்றது தான் கிளென்சிங். அதை யாரெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னா கிளென்சிங் யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆன்சர். 2 கல்வானிக் மிஷினில் பிளஸ் மைனஸ் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வானிக் மிஷினில் பிளஸ் எதற்காக, மைனஸ் எதற்காக? ஃபர்ஸ்ட் மைனஸ். மைனஸ்ன்றது முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கும் டெத் செல்களை வெளியே தள்ளுவதற்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. தூய தமிழ் பேசும்போது டங்க் ஸ்லிப் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் அப்படின்றது என்னது? நம்ம ஸ்கின்ல இருக்க டெத் செல்ஸையும் அழுக்குகளையும் ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசிங், கிரீம்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த மைனஸ் என்ன பண்ணும்? லெஸ் பண்ணிடும், வெளியே தள்ளிடும். கிளென்சிங் என்ன வேலை செய்தோ அதுதான் மைனஸ் உடைய வேலை. அப்ப இதை எப்ப யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கிளென்சிங் மில்கோ, கிளென்சிங் கிரீமோ, கிளென்சிங் ஜெல்லோ உபயோகப்படுத்தி மைனஸ் பாயிண்ட்ல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? இதை கிளீன் பண்ணலாம். கிளீனிங் பர்பஸ்க்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. பிளஸ் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறதுனா ஆக்டிவ்ஸ், ஸ்கின்னுக்கு தேவையான புரோட்டீன்ஸ், ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள். அதாவது நம்ம கிளீனிங் பர்பஸ் முடிஞ்ச உடனே ஃபேஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஜெல் கொடுப்போம், டோனர் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டோனர் கொடுப்போம், ஜெல் கொடுப்போம், சீரம் கொடுக்கலாம், மசாஜ் கிரீம் கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்கும்போது உபயோகப்படுத்தப்படுகிறது தான் மசாஜ் பிளஸ், கல்வானிக்குடைய பிளஸ். இந்த பிளஸ் என்ன பண்ணும்னா அந்த கிரீம்ஸ்ல உள்ள இன்கிரீடியன்ஸை உள்ளார தள்ளும். மைனஸ் கிரீம்ஸ்ல இருக்கக்கூடியது மட்டும் இல்ல, உள்ள ஸ்கின்னுக்குள்ளார இருக்கிறதையும் வெளியே தள்ளும். இதுதான் வித்தியாசம். இத ஆன்சரை நீங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். பிளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன, இது மட்டும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆயில் மசாஜ் ஸ்டெப்களை, அதாவது ஆயில் மசாஜ் ஸ்டெப்களை எழுதுக. ஆயில் மசாஜ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? நீங்க மசாஜ் படிச்சிருக்கீங்க இல்லையா? மசாஜுக்கான தியரி இருக்கு இல்லையா? அதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஆயில் மசாஜ் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டிங் மசாஜ், கோம்பிங் மசாஜ், பிஞ்சிங் மசாஜ், நக்லின் மசாஜ், அதுக்கப்புறம் டப்பிங் மசாஜ், அப்புறம் கும்பிங் மசாஜ், பிரஷர், ரிலாக்ஸேஷன். இதுதான் உங்களுக்கு. இதுல 5 ஸ்டெப்ஸ் எழுதினீங்கனாலுமே உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாவே கிடைச்சிரும். 4வது கொஸ்டின், ஃபேஷியல் மசாஜ் என்னென்ன?
எத்தனை நிமிடம் செய்ய வேண்டும்? சேம், நீங்க தலைக்கு கொடுக்கற அதே மசாஜ முகத்துக்கும் கொடுக்குறீங்க. அதுக்கான நேம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். என்ன வருது? சிசர் மசாஜ், ஜிக்ஸாக் மசாஜ். இது ரெண்டுமே ஒண்ணுதான். அதை நீங்க சிசர்னு சொல்லலாம், ஜிக்ஸாக்னு சொல்லலாம். அதை நீங்க ரெண்டும் தனித்தனியாகவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தப்பிங் மசாஜ், நக்லின் மசாஜ், பிஞ்சிங் மசாஜ், அதுக்கப்புறம் ஸ்மால் எயிட், அப்புறம் ப்ரெஷர், ரிலாக்ஸேஷன், இதை கொடுக்கலாம். இதுலயே 5 பாயிண்ட் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லா எடுத்துடலாம். பெடிக்யூருக்கு தேவையான பொருட்களை எழுதுக. 5வது கொஸ்டின். பெடிக்யூருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நமக்கு தேவையான வாட்டர் இருக்கு இல்லையா, தண்ணி, ஹாட் வாட்டர், லெமன், ஷாம்பு, ஹச்பி அமோனியா, ஸ்பா சால்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வேற என்ன தேவைப்படுது? ஸ்கிரேப்பர், ஃபியூமிக் ஸ்டோன், ஹாட் பிரஷ், இது தேவைப்படுது. அதுக்கு அடுத்தா ஸ்க்ரப்பு, மசாஜ் கிரீம், கியூட்டிக்கல் கிரீம், நெயில் ஷேப்பர், நெயில் மசாஜர், இதெல்லாம் நீங்க அந்த தேவையான பொருட்களை எழுதணும். 6. ஃபவுண்டேஷன் எத்தனை வகைப்படும் அதை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. ஃபவுண்டேஷன் வந்து பல வகைப்படும்னு எழுதுங்க, இத்தனை வகைப்படும்னு எழுதாதீங்க. ஃபவுண்டேஷன் பல வகைப்படும், அதை எழுதுகன்னு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 5 ஃபவுண்டேஷனை எழுதலாம். லிக்விட் ஃபவுண்டேஷன், ஸ்டிக் ஃபவுண்டேஷன், பேலட், பேன்கேக், காம்பாக்ட், இது எல்லாமே ஃபவுண்டேஷன் வகைகளோட சேர்ந்ததுதான். காம்பாக்ட் கூட அந்த ஃபவுண்டேஷனோட லிஸ்ட்ல சேர்ந்தது தான். அதனால காம்பாக்ட் அது வந்து பவுடர் தானேக்கா அப்படின்னீங்கன்னா, பேன் கேக்கும் பவுடர் தானே, அது நம்ம ஃபேஸ்க்கு தானே கொடுக்குறோம். ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஸ்கின்னுக்கு தேவையான அந்த மார்க்ஸ் எல்லாம் மறைச்சு நம்ம வெளியில தெரியாம பார்த்துட்டு அழகா கொடுக்கறது தான் அதனுடைய வேலைகள். அப்ப காம்பாக்டும் ஃபவுண்டேஷன் வகையோட சேர்ந்ததுதான். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபவுண்டேஷன் 5 எழுதுனீங்கன்னா போதும். யூ கட் வரைபடம் வரைக. சூப்பர்ல, ஈஸியா வரைஞ்சிடலாம். மினி ஃபேஷியல் பற்றி எழுதுக. மினி ஃபேஷியல்னா என்ன? கிளென்சிங் மில்க், அதாவது ஃபேஸ்க்கான கிளென்சிங், டீப் கிளென்சிங், ஸ்டீமிங், பிளாக்கெட்ஸ் ரிமூவல், டோனர், ஃபேஸ் பேக், இதுதான் மினி ஃபேஷியல். ஹேர் ஸ்பா செய்யும் முறை, அதன் நன்மைகள் என்ன? ஹேர் ஸ்பா எதுக்காக செய்யறோம்? அதனுடைய நன்மைகளை எழுதுறீங்க. ஹேர் ஸ்பா எப்படி செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணணும், செமி ப்ளோ ட்ரை கொடுக்கணும், அதை செமி ட்ரை இருக்கணும். ப்ளோ ட்ரை கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை, செமி ட்ரை லைட்டா ஈரப்பதம் இருக்கும் போதே ஹேர் ஸ்பா கிரீம் அப்ளை செய்யணும். சிறுக சிறுக கைகளால இழுத்து விடணும். அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்துல இருந்து 45 நிமிடம் வரைக்கும் நம்ம ஹேர் ஸ்பாவுடைய கிரீம் தலையில இருக்கணும். அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் ஹேர் ஸ்பாக்கான மைல்டான மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்டீமிங் கொடுத்து அதுக்கப்புறம் 15 நிமிடம் கழிச்சு தான் என்ன பண்றோம்? ஹேர் வாஷ் பண்றோம். அதனுடைய செயல்முறைய நீங்க செய்முறையை எழுதுறீங்க. அதனுடைய பெனிஃபிட் என்ன? ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குது, ஹேர் வந்து ட்ரை ஆகாம பாத்துக்குது, வெடிப்பான முடிய நார்மலா அதுக்கு தேவையான வெடிப்பை வந்து போக்குது. இது ரொம்ப முக்கியம். ஹேருக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்குது. இதை நீங்க எழுதிக்கோங்க. பெடிக்யூர் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? கால்கள் வலியை நீக்குது, குதிகால் வலி, அதே மாதிரி பாத வெடிப்பு, இந்த மாதிரி நன்மைகள் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு நீங்க அழகா அதை எழுதலாம். பெடிக்யூர் கிளாஸை பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய நன்மைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹேர் கட் செய்ய தேவையான பொருட்கள் என்ன? ஹேர் கட் செய்ய என்ன தேவை? ஏப்ரோன் தேவைப்படும், சிசர், ஹேர் கட் சிசர், ஏப்ரோன், அப்புறம் கோம்ப், ஹேர் கட் கோம்ப். ஹேர் கட்க்குனே இருக்கக்கூடிய கோம்போடைய நேம் அதை நீங்க எழுதணும். இதெல்லாம் நீங்க கிளாஸ் பாத்தீங்கன்னா தான் தெரியும், ரெக்கார்ட் நோட் பாத்தீங்கன்னா தான் தெரியும். கோம்ப், அப்புறம் ப்ளோ ட்ரை, பிளாட் கோம்ப் தேவைப்படும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான். ப்ளோ ட்ரை, டைல் கோம்ப் தேவையில்லை. ஹேர் கட்க்குனே இருக்கக்கூடிய ஹேர் கட் கோம்ப் கொடுக்கணும். ஹேர் கட் சிசர் இருக்கணும். செல்ஃப் ஏப்ரோன், கஸ்டமர் ஏப்ரோன் இது எடுக்கணும். அப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே இருக்கணும். இதெல்லாம் நீங்க எழுதுங்க. இதான் 11 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் படிச்சுட்டேன். நீங்க 8 தான் எழுத போறீங்க. லாஸ்ட் 10 மார்க் கொஸ்டின். எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு இருக்கு. எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னா இதுல 5 கொஸ்டின் இருக்கு. அதுக்கு நீங்க 3 தான் எழுத போறீங்க. முதல் கொஸ்டின்,
மேக்கப்புக்கு தேவையான பொருட்களை எழுதுக. மேக்கப்புக்கு என்ன தேவை? ஃபவுண்டேஷன், அதை ஆரம்பத்துல இருந்து அப்படியே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு தேவையான கிளீனிங் பர்பஸ்க்கு என்ன தேவை? கிளென்சிங்கா இருக்கலாம், ஃபேஸ் வாஷா இருக்கலாம், ஏதாவது ஒன்று கிளீனிங் பர்பஸ்க்கு. அதுக்கடுத்து நீங்க டோனர் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து வரலாம். மாய்ஸ்சரைசிங், பிரைமர், கலர் கரெக்டர், கன்சீலர், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக், கான்டூரிங், ஹைலைட்டர், இதெல்லாம் நீங்க நிறைய பொருட்கள் நமக்கு இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்னொன்னா யோசிச்சு அதெல்லாம் நிறைய எழுதிக்கலாம். ஸ்கின்னின் 3 அடுக்குகளின் வரைபடம் வரைந்து அதன் பெயர்களை எழுதுக. ஸ்கின்னுடைய 3 அடுக்குகள் இருக்குல்ல வரைபடம், அது நமக்கு கொடுத்துருப்போம், அதை நீங்க எழுதலாம். அதனோட வரைபடம் எழுத அதனோட பேர்னா எபிடர்மிஸ், டெர்மிஸ், ஹைபோடெர்மிஸ். அதனோட பேர்களையும் அந்த வரைபடத்துக்கு எனக்கு படம் வரைய வராதுன்னா அழகா 3 கோடு போட்டு 3 லைனுக்கு அதுக்கான 3 பேர்களை கூட நீங்க எழுதலாம். ஸ்மூத்திங், ஸ்ட்ரைட்னிங், கெரட்டின், இதில் உள்ள வேறுபாட்டை எழுதுக. இதுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கான வீடியோ பார்க்கணும். இது 3த்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. ஸ்மூத்திங்னா என்ன, கெரட்டின்னா என்ன, ஸ்ட்ரைட்னிங்னா என்ன, இந்த 3த்துக்கான விடை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா தனியா நீங்க எழுதிடலாம். ஏன்னா இது லாங் ப்ராசஸ், பேராகிராஃபா நீங்க எழுதணும். ஒரு பக்க ஹேண்டின் பிரைடல் மெகந்தி வரைக. இது வரைகிறதுக்கு எனக்கு டைம் இருக்குன்னா வரையலாம், அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு மெகந்தி பிடிக்காது, மெகந்தி வரைவும் வரவே வராது. ஆனா பியூட்டிஷியன்ல ஒரு பார்ட் மெகந்தி இல்லையா, அப்ப மெகந்தி எனக்கு போட வராதுன்னா அந்த 5 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அதுல இது ஒன்னா இருக்கலாம். இல்ல எனக்கு சூப்பரா நான் வரைவேனா நீங்க அழகா இந்த டைம் கீப் அப் பண்ணிட்டு நீங்க லாஸ்டா வரைஞ்சிடலாம். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் ஃபேஷியல் பற்றி எழுதுக. ஏற்கனவே ஹை ஃப்ரீக்வன்சி பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஹை ஃப்ரீக்வன்சி எதுக்காக? பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஃபேஷியல் எப்படி பண்ணணும் அதை கூடயே கொண்டு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மிஷினை எந்த நேரத்தில் நீங்க பண்ணணும் அப்படின்றத எழுதணும். ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சியோடைய கிளாஸ் போய் பாருங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இதை எழுதுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வரும். இதுல மார்க் வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, ஆனா இந்த 100 மார்க்குக்கும் நீங்க 100 மார்க் ஃபுல்லாவே நீங்க கரெக்டான பதில் எழுதிருந்தீங்கனாலும் உங்களுக்கு சின்ன விஷயம் இருக்கு, ரெக்கார்ட் நோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பேசிக் அட்வான்ஸ் ரெக்கார்ட் நோட்டு கண்டிப்பா இதுல சப்மிட் பண்ணணும். அது ஸ்பைரல் நோட்ல இருந்தா மட்டும்தான் அந்த 20% மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை ஸ்பைரல் நோட்ல எழுதல, நான் சாதா நோட்ல தான் நான் எழுதியிருக்கேன்னா எழுதிக்கலாம், எழுதக்கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த 20% மார்க்கும் உங்களுக்கு இல்லாம போயிடும். நீங்க பியூட்டிஷியன் படிச்சிருக்கீங்கன்ற அத்தாட்சி மட்டும்தான் இருக்கும் மொழிய அந்த 20% மார்க் உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா இந்த அழகா நீங்க நீட்டா எல்லா சப்ஜெக்டையும் ஸ்பைரல் நோட்ல எழுதி ஒரு பக்கம் பேராகிராஃபும் இன்னொரு பக்கம் நீங்க படம் வரையலாம், இல்ல ஸ்டிக்கர் ஒட்டலாம். எனக்கு அந்த ஸ்டிக்கர்ல இருக்கிற மாதிரியே என்னால வரைய முடியும்னா கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். நெயிலுக்கு வந்து நெயில் தனியாவும், ஐப்ரோஸ்க்கு தனியா படம் வரைஞ்சுக்கலாம், லிப்புக்கு தனியா, மேக்கப்க்கெல்லாம், அப்புறம் பெடிக்கூர் மெனிக்கூருக்குலாம் டூல்ஸ் அழகா படம் வரைஞ்சுக்கலாம், ஹேர் ஸ்டைல படம் வரையலாம், சாரி டிராப்பிங்க படம் வரையலாம், இதெல்லாம் படம் வரைஞ்சுக்கலாம். முடியாத சில விஷயங்களை என்ன பண்ணலாம், போட்டோஸ் எடுத்து நீங்க இப்ப கூகுள்ல இருக்குல்ல பெடிக்கூர் மெனிக்கூர்னு அடிச்சீங்கன்னா போட்டோஸ் வரும், அதை நீங்க கலர் பிரிண்ட் எடுத்து கூட ஒட்டிக்கலாம். கட்டாயம் செய்யணுமானா டிப்ளமோ கோர்ஸுக்கு கட்டாயம் செய்யணும். நான் செய்யல, நான் என்ன பண்றதுன்னா 20 மார்க்கை நீங்க மறந்துடலாம். அதாவது 80% மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும், 20% மார்க் நீங்க தெரிஞ்சே மிஸ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க ஒர்க்கா உங்களோட ரெக்கார்ட் நோட் சூப்பரா இருக்குன்னா 20% மார்க் கண்ணை மூடிட்டு இதுல போட்டுருவாங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2024, இந்த 2024ல மார்ச் 29ஆம் தேதி சென்னை அழகியோடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கான டிப்ளமோ எக்ஸாம் நடக்க இருக்கு. இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கான டிப்ளமோ எக்ஸாம்ன்றது யாரெல்லாம் எழுதலாம்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட், அதாவது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்டும் இதுல பங்கு பெற முடியும். எக்ஸாம் எப்படி எழுத போறீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து தான் எழுத போறீங்க. நாங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டாக்குமெண்டா அனுப்பிடுவோம், நீங்க ஆன்சர் ஷீட்டா டாக்குமெண்டா எங்களுக்கு அனுப்ப போறீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சர்டிபிகேட் வந்துரும்ல எக்ஸாம் முடிச்ச உடனே, அந்த சர்டிபிகேட்டை
கண்டிப்பா நாங்க கொரியர்ல அனுப்ப மாட்டோம். நீங்க நேர்ல வந்து சைன் பண்ணி தான் நீங்க வாங்கணும். அந்த சைன் பண்ணி வாங்குறதும் கான்விகேஷன் ஃபங்க்ஷன் நடத்தி தான் உங்களுக்கு நாங்க தருவோம் அப்படின்றத தெளிவா நாங்க இதுல சொல்லிக்கிறோம். இன்னைக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல வருஷங்களா அதை தான் நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம். நீங்க எக்ஸாமுக்கு நேர்ல வரல, படிக்கிறதுக்கு நேர்ல வரல, ஆனா சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கண்டிப்பா நேர்ல தான் வரணும். இப்பயே நீங்க இது வரைக்கும் யூஎஸ்ஏல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும், லண்டன்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும், இலங்கையில இருந்து 9 ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம் வந்து 22ஆம் தேதி எக்ஸாம்ல வந்து இலங்கை ஸ்டூடெண்ட் மட்டும் 9 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதுலயும் அதே மாதிரி இலங்கை ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணிருக்கீங்க, யூஎஸ்ஏ ஸ்டூடெண்ட், லண்டன் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கான ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின் பேப்பரை நிதானமா நான் சொல்றது எல்லாத்தையும் கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே வந்துடாது. ஆனா இதுல எப்படி இருக்கோ சேம் இது போலதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நீங்களோ இன்னும் டிப்ளமோ எக்ஸாம் முடிக்கல அப்படின்னாலும் இந்த பீரியட்ல நீங்க எக்ஸாம் முடிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் முடிச்சே ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸ்லயுமே இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு ஐப்ரோ பண்ணாது, ஹேர் கட் பண்ணாது, ஃபேஷியல் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. இதை நான் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த சர்டிபிகேட் வச்சுதான் உங்களை மதிப்பீடு போடுவாங்க. அப்ப நான் ஒரு செமினார் சர்டிபிகேட் 50 வச்சிருக்கேன்னாலும் அது வேஸ்ட் தான், அது தேவையில்லை. உங்களுக்கான ஒரு வெரிஃபிகேஷன் என்னன்னா நீங்க நான் முறைப்படி படிச்சுட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்றதுக்கு உங்க ஸ்டூடெண்டே உங்களை மதிக்கணும். நான் ஒரு 5 வருஷமா வச்சிருக்கேன் பார்லர், ஒரு 10 வருஷமா வச்சிருக்கேன், 18-20 வருஷமா வச்சிருக்கேன் அப்படிலாம் என்கிட்ட நிறைய வந்திருக்காங்க. அவங்களாம் என்னோட சீனியர். ஆனா அவங்களுக்கும் நாங்க இந்த இடத்துல நாங்க கைட் பண்றோம். ஏன்னா அன்னைக்கு இருந்த ப்ராசஸ் வேற, இன்னைக்கு ஃபீல்டுல இருக்கக்கூடிய ப்ராசஸ் வேற. உங்க ஸ்டூடெண்ட் உங்களை மதிக்கணும் அப்படின்னா நீங்க நான் நிறைய பேருக்கு சொல்லி தரணும்னா நீங்க ஒரு முறையான அழகுக்கலை நிபுணரா இருக்கணும் அப்படின்றதுதான் இல்லையா? நம்ம முறையான அழகுக்கலை நிபுணரா இருக்கலாம். வேர்ல்டு லெவல்ல அதாவது உலகத்தர சான்றிதழ் தான் நீங்க வாங்க போறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோ கிடையாது. வேர்ல்டு லெவல்ல உங்களோட சான்றிதழ் எந்த நாட்டுக்கு போனாலும் வேலை செய்ய முடியும். அப்படியான சான்றிதழ் தான் நீங்க வாங்க போறீங்க. இது வரைக்குமே நம்மளுடைய சென்னை அழகியில இணைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சான்றிதழ் வச்சு, வெறும் பேசிக்கல் சான்றிதழ் வச்சு மட்டுமே நிறைய ஸ்டூடெண்ட் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு 3 இயர்ஸா தான் 1 இயர் கோர்ஸ்க்கான சான்றிதழ். அதுக்கு முன்னாடி வரைக்குமே 6 மந்த் கோர்ஸ் தான் டிப்ளமோவே, 3 மந்த் தான் டிப்ளமோவே. அப்ப அதை வச்சே உங்களுக்கு வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது நீங்க 1 இயர் சர்டிபிகேட் வாங்குறீங்க, உலகத்தர சான்றிதழ் வாங்குறீங்க. நீங்க உள்நாட்டிலையும் வேலை செய்யலாம், வெளிநாட்டிலையும் வேலை செய்யலாம். ஒரு பார்லர் வைக்கிறதுக்கான ஒரு முழு சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம சென்னை அழகியோட இணையும் போது ஒரு கோர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீயா தான் நாங்க கொடுக்கறோம். எக்ஸாம் எழுதணும்னா மட்டும்தான் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டி நீங்க எக்ஸாம் எழுதிக்க போறீங்க. விருப்பம் உள்ளவங்க இணைஞ்சுக்கலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம், சென்னை அழகி மாணவிகளா இருந்தா மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். அதர்ல வெளியில இருந்து வந்து நான் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா கண்டிப்பா நாங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டோம். குறைஞ்சபட்சம் 15 நாளாவது எங்க கிளாஸ்ல அட்டன் பண்ணி எங்களோட நோட்ஸ், ரெக்கார்ட் நோட் எல்லாம் பினிஷ் பண்ணி சென்னை அழகியோட ஸ்டூடெண்டா மாறும்போதுதான் நாங்க உங்களுக்கு எக்ஸாம நாங்க நடத்த முடியும். இது வந்து ரூல்ஸாவே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். காசு கொடுத்தா சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆனா இங்க காசு கட்டினா கூட உங்களுக்கு சான்றிதழ் கிடைக்காது. எங்க ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோட சொல்லிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் நாங்க இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல நாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். அப்புறம் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ டியர்ஸ்.